அட என்னப்பா இது சாப்பிடுற தட்டை போட்டு டம்மு டிம்முன்னு அடிச்சு உடைக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி எங்க ஊர் ஏனங்குடியில நாளைக்கு 5 கறி சோறு போடுறாங்க, செம்மையா இருக்கும் வந்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னாங்க. 5 கறி சோறா? நானும் அதுதான் ரொம்ப நாளா சாப்பிடணும் நினைச்சிட்டு இருந்தேன். சரி வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேரா அவங்க கொடுத்த லொகேஷனுக்கு போயிட்டு அங்க போய் பார்த்தா லைட் செட்டப்லாம் போட்டு கூட்டம் நிறைய நின்றுச்சு. சரி உள்ள போயிரும் சாப்பிடறதுன்னு உள்ள போனா பெரிய பெரிய தட்டுல சோறு சிக்கன் மட்டன் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது 5 கறி சோறுனா என்னன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, தால்ச்சா, கத்திரிக்காய் பச்சடி, தக்காளி பச்சடி எல்லாம் வச்சு சோறு கொடுப்பாங்க. இது நாகூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த ஊர் சைடுலாம் பயங்கர ஃபேமஸ். அந்த ஒயிட் ரைஸ் மேல வெள்ளையா கிரேவி மாதிரி ஒன்னு வச்சாங்களா, அது கூட ஈரல்ல செய்யற ஒரு டிஷ் தான். சிக்கனும் இந்த மட்டன் வெள்ளை குருமாவும் 5 கறி சோறுல கன்ஃபார்மா வந்துரும். சிலர் அதுக்கு மேல நிறைய வெரைட்டியும் பண்ணுவாங்க. சரியான கூட்டம் வேற. இந்த கூட்டத்துல எப்படி நம்மளுக்கு இடம் கிடைக்குன்னு பாக்குறப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க ப்ரோ இங்க இடம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒயிட் ரைஸும் அதுக்கு அப்புறம் அந்த சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சிட்டாங்க. சரி ஆர்டர் படி போயிருவோமா. ஃபர்ஸ்ட் அந்த ஈரல் கிரேவி மாதிரி ஒன்னு வச்சாங்களா, அதை போட்டு பெசஞ்சு எடுத்து சாப்பிட்டுட்டு செகண்ட் ரவுண்டுக்கு தால்ச்சா ஊத்தி அதையும் நல்லா குழப்பி எடுத்து அடிச்சுட்டு மூணாவது ரவுண்டுக்கு அவங்க கொடுத்த அந்த சிக்கன் பீஸோட சிக்கன் கிரேவி எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தா பாருங்க, டேஸ்ட் சும்மா பிரமாதமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் தான் ஹைலைட் மட்டன் வெள்ளை குருமா. இது அந்த சோத்தோட பேசி சாப்பிடுறப்ப அவ்வளவு சூப்பரா இருக்கும். மட்டன் பீஸ் எல்லாம் சும்மா வேற மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா எல்லாம் ஆடு போல. அந்த பீஸை பாருங்களேன், நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. இதுவே 200 கிராம் இருக்கும் போல ஒரு பீஸ். சாப்பாடுனா இதான் ஏன் சாப்பாடு. திடீர்னு பார்த்தா பக்கத்துல டம்மு டிம்முன்னு சவுண்ட் கேட்டு இருந்துச்சு. என்னடா பண்றாங்க இவங்களாம் அப்படின்னு கேட்டா, இது எங்க ஊர்ல இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டு வாழைப்பழத்தெல்லாம் சோத்துல போட்டு பேசஞ்சு இந்த மாதிரி அடிச்சு விளாடுவாங்க. இதுக்கு மேல அந்த சக்கரை தண்ணியை ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னானுங்க பசங்களாம். நம்மளும் அடிச்சு விளாடுவோமா அப்படின்றானுங்க. வேணா நீ சக்கரை தண்ணியை மட்டும் ஊத்த சொல்லி நம்ம பேசஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கரை தண்ணியை ஊத்துன சோத்தை நல்லா பேசஞ்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா பாருங்க, டேஸ்ட் ஒன்று சொன்ன மாதிரி நல்லா தான் பாருக்கு. இந்த சென்னையில எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட் சாப்பிடுவாங்களா இனிப்பா, அந்த மாதிரி கான்செப்ட் போல. மொத்தத்துல இந்த 5 கறி சோறு கான்செப்டே வேற லெவல்ல இருந்துச்சு. உங்க ஊர்ல இந்த மாதிரி டிஃபரெண்டா தான் பண்றாங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. நேரா நான் வந்துடுறேன்.